comedian, director, television anchor, content creator, orator, motivational speaker, politician, இணைந்து வழங்குவோர் அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்குது. விஜய் சாருடைய ஆஸ்தான ஆங்கர் ராஜ்மோகன் ஆறுமுகம் அண்ணா அவர்களை அண்ணா என்ன கோர்த்து விட்டுறாதானே. தேங்க்யூ. ஒரு நாயகன் உதயமாகிறான். யுகபாரதியுடைய ஒரு கவிதை இருக்கு. இன்னைக்கு வெளியில கூட்டு போவீங்களா என்று தொடங்கி இன்றைக்காவது வெளியில் கூட்டி செல்வீர்களா என்று கேட்கிறாள் மனைவி. இன்னைக்கு வாங்கி தருவீர்களா என கேட்க தொடங்கி இன்னைக்காவது வாங்கி தருவீர்களா அப்பா என கேட்கிறது குழந்தை. இன்னைக்கு ஜெயித்து விடுவேன் என நம்ப தொடங்கி இன்னைக்காவது ஜெயித்து விடுவேன் என ஓடிக்கொண்டே இருக்கிறேன் நான். அப்படி ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டத்திலிருந்து ஒரு மனிதன் இதே மாதிரி ப்ரெஸ் ஈவெண்ட்லலாம் பின்னாடி உட்கார ஆரம்பிச்சு, இது மாதிரி ப்ரெஸ் ஈவெண்ட்லலாம் ஆங்கருக்கு சைடில் ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிச்சு, இன்னைக்கு ஜாம்பவான்கள் சார்லிக்கும் சரண்யா மேடமுக்கும் நடுவில் வந்து உட்காந்துருக்கானா, அது வந்து அவனுடைய உழைப்பு உழைப்பு உழைப்பு. ராஜு உட்கார். தமிழ் சினிமாவில் உண்மையாக உழைச்சா அதை ஜெயிச்சிடலாம். இந்த சினிமா தான் வருடத்தில் 52 வெள்ளிக்கிழமைகளை வைத்திருக்கிறது. அதில் ஒரு வெள்ளிக்கிழமையை நமக்கும் தருது. அது யாருடைய ஃப்ரைடே என்னைக்கு வரும் தான் நமக்கு தெரில. நீ உண்மையாக உழைச்சிக்கிட்டே இரு ராஜு. அது மாதிரி ஆள் தான் நீ. இது மாதிரி படம்லாம் நடித்த பிறகு நிறைய பாராட்டுவாங்க, எல்லாத்தையும் நம்பிடாத. நிறைய திட்டுவாங்க, திட்டுறவங்களையும் முழுசாக நம்பிடாத. உனக்கு தெரியும் நம்மளுடைய ரூட் எது, எதை நோக்கி போகிறோம்னு. பப்பு என்னடா பண்ணி வச்சிருக்க. எப்போதுமே சிரிக்க வைத்த பப்பு இந்த படத்தில் என்னை சிந்திக்க வைத்தான். பெரிய வாழ்த்துக்கள் ராஜு, பப்பு, இசை அரக்கன், நம்ம இசையமைப்பாளர் நிவாஸ் பிரதர், கேப்டன் ஆஃப் தி ஷிப் ராகவ் சார், 2 கண்மணிகள் ஹீரோயின்ஸ். அஃப்கோர்ஸ் அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு டைம் பத்தாது. இவங்களை நம்பி இந்த படத்தின் தலைமைச் செயலகமாக இருந்த நம்முடைய தயாரிப்பாளர்கள், அவர்களை நம்பி இவ்வளோ பெரிய ஒரு டீமை நம்பி அதில் வேலை பார்த்த இவங்கெல்லாம் வெளியில் தெரிகிறாங்க. இந்த லைம் லைட் இருக்குது, இவங்க மேலே இந்த வெளிச்சம் கொட்டுவதற்காக வெளியில் தெரியாமல் உழைச்ச நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க ஒருவேளை ஒரு ஆர்டிஸ்ட் வரலன்னா கூட, ஒரு சமயம் ஒரு மணி நேரம் டைரக்டர் வரலன்னா கூட ஷூட்டிங் நடக்கும். ஆனால் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இல்லைன்னா ஒரு நாள் கூட ஷூட்டிங் நடக்காது. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ் அத்தனை பேருக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். நான் படம் பார்த்துட்டேன். ரொம்ப அழகாக ஒரு பொழுதுபோக்கு திரைப்படம். அது வந்து டிவியை வேடிக்கை பார்த்த கூட்டத்தில் இருந்த ஒருவன் டிவிக்குள் வந்து பார்த்து அதில் பிக் பாஸில் ஜெயிச்சு அதிலிருந்து அப்படியே வெறும் ஷோஸ் மட்டும் பண்ணாமல் அதிலிருந்து ஒரு ரிஸ்க் எடுத்து டிவியை உதைத்து தள்ளி கம்ஃபர்ட் ஜோனெல்லாம் விட்டுட்டு ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து இந்த படத்துக்குள்ள அவர் வந்து நிற்கிறாரு. மீண்டும் ஒரு நாயகன் உதயமாக இருக்கிறான். தம்பி ராஜு உட்பட அத்துணை பேருக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். அவர் ஆங்கரும் பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் சென்சேஷன். தேங்க்யூ தேங்க்யூ. இன்றைக்கும் புதைச்ச அந்த பிராங்க்ஸ்டர்ஸ் என்ற அந்த ஒரு ஆர்ட் ஃபார்ம் எடுத்து மிக சமீபத்தில் அந்த பிராங்க் ஆரவங்களையும் சேர்த்து சிரிக்க வைக்கக்கூடிய இது மாதிரி இந்த மேடையே ரொம்ப வித்தியாசமான மேடை. வழக்கமான படம் ஃபுல்லாக சேர் போட்டுருவோம், சீக்கிரம் முடிச்சிடும், ஒரு 15 பேர் உட்கார வச்சுருவோம். அப்புறம் கடைசியில் பயங்கர பில்டப் பண்ணி எந்த பிளேயர்லையும் போட முடியாத ஒரு பெரிய சிடியை அன்ட்ராப் பண்ணுவோம். அந்த ஸ்டீரியோ டைப்லாம் உடச்சி ஜென்சிக்கு ஏற்ற ஒரு கதையை பண்ண மாதிரி இந்த மேடையை இந்த அரங்கத்தையே ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருக்கீங்க. இந்த உழைப்பு ஒரு பெரிய வெற்றியாக மாறும். அவர் சீனியர் டாக்டர் சொன்னது மாதிரி ஒரு புதிய பாதை, இந்த தலைமுறையின் ஒரு புதிய பாதையாக வருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ணா நீங்கள் படம் பார்த்துட்டீங்களா? எல்லாருமே சொல்கிறாங்க அவரோட ரோல் பற்றி, நீங்களே ஏதாவது சொல்லிட்டு போங்கண்ணா. எல்லாரும் ஒன்று சொன்னாங்க கவனிச்சிங்களா? ஆமாம். அவர் பேசவே மாட்டார். அவர் கையில் என்ன இருக்கு? ஃபோன். ஸோ அவர் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாகவும் ரியல் லைஃப்பில் ஒரு அமைதியாகவும் இருக்கக்கூடிய, பெரும்பான்மை ஆண்கள் இங்கே இப்படியெல்லாம் இருப்போமோ அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சாம்பிள் பீஸ் தான் அவர். அதனால் நீங்கள் இந்த மாதிரி இதுதான் தலைவா ரொம்ப பில்டப் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறமேட்டு கையில் வாட்டர் மெலனை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அதனால் இதெல்லாம் நம்பாதீங்க. ஜாலியாக ஒரு படம் பண்ணியிருக்கீங்க. இன்னும் சூப்பராக மாதிரி நிறைய படங்கள் பண்ண, தமிழ் சினிமாவில் ஒரு ஆக்சிஜனாக நிறைய படங்கள் பண்ண என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். அவன் படத்தில் தான் இங்கேயும் பாவமாக தான் உட்காந்துருக்கிறார் சார் அவர். அதாவது அடுத்த படத்தில் தம்பிக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, அவனை போட்டு இன்னும் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணு. இது மாதிரி நிறைய வெளியே தெரியாத டேலண்ட்ஸ்க்குலாம் நிறைய சான்ஸ் கொடுங்க. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் லாட்ண்ணா. தேங்க்யூ.